ஹலோ நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது இருள்சன். நீங்கள் பார்த்துட்ருக்குது என்னன்னா 100 Days சர்வைவல் சீரீஸ் பார்ட் 1. இப்போ நம்ம இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 3 நாள் ஒரு வாரமாக 2-3 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு போஸ்ட் போட்டிருப்போம் யூடியூப் சேனல்லையும் இன்ஸ்டாவில் போட்டிருந்த போஸ்ட்டை டெலீட் பண்ணிட்டேன். எங்கள் யூடியூப் சேனலில் இருக்குது அந்த போஸ்ட்டு. மேனன்ட் போடுற மாதிரி ஒரு வீடியோ போஸ்ட் போட்டிருப்போம். அந்த போஸ்ட் போட்டுட்டோம். இந்த மேனன்ட் ட்ரைனிங் தான் எடுத்துகிட்ருக்கோம். அதனால் கொஞ்சம் நாள் ஆகும் மேனன்ட்டு வீடியோ போடுறதுக்கு. அது வரைக்கும் சர்வைவல் சீரீஸ் இது பண்ணலான்ட்டு சர்வைவல் சீரீஸில் இறங்கியாச்சு. இப்போ நம்ம உட்ஸை கலெக்ட் பண்ணணும். இப்போ டக்குனு உட்ஸை தேடணும். இங்கே ஃபுல்லாக கிரேவலாக தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓடனே தான் இருக்கும். அங்கே இங்கேன்னு சுற்றி ஒன்று மரம் இருக்குது, போய் எடுக்கணும். எப்படியாச்சும் ஒரு ஸ்டாக் உட்ஸ் தேவைப்படும். இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிருப்பேன். அதை நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். டக்குன்னு விட்டு கலெக்ட் பண்ணணும். செட்டிங்ஸ் போய் மாற்றிடலாம். 2 சங்க்ஸை ஹேங் ஆகுது ஃபோனு. இந்த மாதிரி உங்களுக்கு டெக்ஸ்சர் பேக் வேணும்னா ஜாவா டெக்ஸ்சர் பேக் வேணும்னா என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். இல்லைனா இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். இதில் எங்கெங்க டெக்ஸ்ட் இருக்குது. 2 சங்க்ஸை 8 இல்லை 7 கிட்ட வச்சுக்கோங்க. நான் 9 வச்சுக்கினேன். அப்போ தான் ஃபோன் லேக் ஆகாமல் இருக்கும். அதனால தான் டக்குன்னு மூட்டு அங்கே இங்கேருந்து டக்குன்னு கலெக்ட் பண்ணியாச்சு. சரி. இப்போ இன்னும் இது மற்ற நாட்டு வச்சுட்டு போயிடலாம். இதுக்கு நான் 6 ரூட்ஸ் தான் அப்புறம். அதனால் வீடியோவை ஃபுல் ஸ்பீடாக ஆக்கிடுறேன். டக்குன்னு உள்ள மைண்ட் பண்ணோம். மைண்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து அயன் கண்டுபிடிக்கணும். அயன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒரு வில்லேஜை கண்டுபிடிக்கணும். டக்குன்னு இதான் இன்னைக்கு டே 1 சேலஞ்சு. டக்குன்னு உள்ள மைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதுதான் 16 ரூட்டு கிடச்சிச்சு. ஒரு ஸ்டாக் ஆஃப் ஃபுட்டு கிடச்சிரும். ஓக் பிளாங்க் கிடச்சிரும். இப்போ கிராஃப்டிங் டேபிள் போய் வுட்ஸை கிராஃப்டிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேணுன்னா டிஎம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டெக்ஸ்டைல் பேக்காக அந்த ஆப்பை அனுப்பிச்சி விட்றேன். ஒரு கிராஃப்டிங் டேபிள் எதுவும் மாட்டேன். ஸ்டிக்கு எத்தனை எவ்வளோ தேவைப்படுதோ ஒரு 40 தேவைப்படும். என்ன எடுத்துக்கலாம் போதும். ஃபோன் வேறு அடிக்கடி லேக் ஆகுது. கிராஃப்டிங் டேபிள் எங்கே சொல்லி போடலாம். ஏதோ கிடச்சிருச்சு. டக்குன்னு அங்கேருந்து வரதுக்கு டைம் ஆகிடும். நான் வீடியோ கட் பண்ணிட்டு போடுறேன். கிராஃப்டிங் டேபிளில் போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையானது பிகாக்ஸு, ஸ்வாடு இல்லை ஆக்ஸு ஏதாச்சும் ஒரு டூல்ஸு பண்ணிக்க வேண்டியதான். ஸ்வாடு கிரியேட் பண்ணலாம். ஸ்வாடு ஒன்று போதும். இப்போ இதெல்லாம் எரிக்க தான் போகிறோம் ஃபர்னஸில் போட்டு. நம்ம இப்போது பிகாக்ஸு இது பண்ண எத்தனை வரும்னு தெரியலையே. பார்த்தேன். சரி ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். எத்தனை வந்தாலும் அவன் ஒன்று தான் வந்துருக்குது. அதான் இப்போ போயிட்டு ஆட்டுகளை வெட்டணும். ஷீப் தலை வெட்டுன்னு வெட்டியாச்சு. இன்னொரு அடிங்க தான் நான் பார்த்தேன். எங்கே காணாமல் போயிட்டானே. இதோ இருக்கான். கண்டுபிடிச்சாச்சு. போட்டு வெட்டு அவ்வளோ சாவு. அதான் இப்போது ஸ்டோனை மைண்ட் பண்ணணும். இப்போ எந்த பக்கம் கரெக்டாக இருக்கும் ஸ்டோன் மைண்ட் பண்ண? கிராஃப்டிங் டேபிளில் போயிட்டு கிராஃப்டிங் டேபிள் பக்கத்துலேயே இருக்குது. அந்த ஸ்டோனை மைண்ட் பண்ணுவோமா? அங்கேயே மைண்ட் பண்ணிடலாம். வாங்க போயிடலாம். அவ்வளோதான் ஸ்டோனை மைண்ட் பண்ணியாச்சு. மைண்ட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். ஏறு ஃபோன் வேறு லேக் ஆகுது. நண்பர்களே, நான் பண்ணுறது தெரில. இப்போ போய் இந்த பண்ணுவோம். ஸ்டோன் பிக்ஸு செஞ்சால் தான் நம்மளுக்கு இந்த இது கிடைக்கும். டக்குனு ஸ்டோன் மைண்ட் பண்ண முடியும். எங்கே போச்சு? எதில் தரேன் பாருங்க. இந்த ஒரு ஸ்டோன் பிக்ஸ் ஏதாச்சும். நான் ஃபோனில் தான் விளாட்றேன். நீங்கள் லேப்டாப்பில் விளாட்றேன்னு நினச்சிக்காதீங்க. ஃபோனில் தான் விளாட்றேன். நான் கீபோர்டு மவுஸு அடாப்டர் கனெக்ட் பண்ணி விளாண்டுட்ருக்கேன். இங்கே ஒரு ஆர்டர் இருக்குது. இதையும் போட்டு அடித்து வெட்டிட்டு நம்மளுக்கு ஒரு பெட்டு தேவைப்படும். அதான் வெட்டியாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? குளத்துலே சரி வேணாம் இருக்கும். இது எடுத்துன்னு போயிட்டு எங்கேயாச்சும் போயிட்டு வேறு ஏதாச்சும் மைண்ட் பண்ணணும். எல்லாம் வேறு ஏதாச்சும் பண்ணி பார்க்கணும். தப்பு பார்க்குறது பார்த்தீங்களா? நான் எவ்வளோ பெரிய பார்க்கர்னு. அதான் தப்பு எதுக்கும் உடச்சிக்கிட்டு கல்ல போட்டு போக வேண்டியதான். ஏரியாச்சு ஏறு ஓ
ஃபோன் ரொம்ப லேக் ஆகுது. அங்கே ஒரு கேவ் இருக்கும், வீடியோ கட் பண்ணிட்டு தான் போடுவேன் இந்த இடத்துல. போய் கேவ் கண்டுபிடிப்போம். கேவ் வந்துடுச்சு. கேவ் கிட்ட இறங்கி போகிறோம். இறங்கியாச்சு. இங்கே வந்துச்சு கேவு. இந்த இடத்துல எமரல்ட் இருக்குது. எமரல்ட் இருப்போம்னு பார்த்தா அயன்ஸும் இல்லை, வேணாட்டு வந்துச்சு. இப்போ போய் கோல் கிடச்சிருச்சு. கோல் கண்ணில் மாட்டிச்சு. பக்கத்துலேயே அயன் இருக்குது. அயனையும் மைண்ட் பண்ணிவிட்டு டக்கு 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 டக்குன்னு மைண்ட் பண்ணிவிட்டு அயனையும் முடிஞ்ச அளவுக்கு மைண்ட் பண்ணியாச்சு. இப்போ கோல் மைண்ட் பண்ணிட்டு இருப்போம். அதுக்கு முன்னாடி ஃபர்னஸ் ஸ்டோன் தரப்பெலாம் எடுத்தாச்சு. ஆல்ரெடி இருக்குது எக்ஸ்ட்ராவே. கோலோடு இது மேலே இல்லை. கோல் எடுப்போம். கோல் நிலக்கரியணும். நிலக்கரியர் டக்குனோம். இன்னும் நிறைய வருஷம் இருந்திருக்கும். கம்மியாக தான் இருக்குது. அடுத்து வேறு எங்கேயாவது ஆயன் கிடைக்கலான்னு பார்ப்போம். இது ரெண்டோ பார்த்தாலும் பயமாக இருக்குது. குதிக்கலான்னு பார்த்தாலும் தண்ணி இருக்குது. குதிக்கலான்னு பார்த்தாலும் மண்டை வச்சிரும். அப்புறம் எத்தனை என்னெல்லாம் போயிடும். என்ன பண்ணலாம்? குதிக்கானா நம்ம அந்த போய் இறங்கியே போயிடலாம். எதுக்கு தேவையில்லாத வேலை நம்மளுக்கு. குதிச்சு செத்து டப்புனு ஒரே ஜம்ப். அவ்வளோதான். நல்ல வேலை. ரொம்ப குறையில 2 ஆட்ஸ் தான் குறைச்சிருக்கு. இந்த பக்கம் பார்த்தாலும் பயன்ட்டேன். டக்குன்னு ஏறி போய்க்கலாம். எதுக்கு நம்மளுக்கு போய் ரொம்ப இங்கே பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது. இங்கே ஏதோ நடக்க போகுது. சரி, கிரேவலில் இந்த எடுக்கலான்னு பார்த்தா கடைகள் எதுவும். கோல் எடுப்போமா வேணாமா? கோல் எடுத்தால் கீழே விழுந்துருமோ யோசனையாக இருக்குது. மைண்ட் பண்ணி பார்த்துலாமா? ஐயோ போச்சு போங்க. நல்ல வேலை. செத்துட்டு இருப்பேன். ஜஸ்ட்டு வீட்டில் காப்பாற்றிட்டாரு கடவுள். அடுத்து என்ன பண்ணலாம்? இங்கே என்னென்னா வாட்டர் கேவ் இருக்குது. ஸ்விம்மிங் பூல் மாதிரி, சாரி வாட்டர் பார்க் மாதிரி. 2 தம்பிஸ் வேறு அங்கே குளிச்சுட்ருக்குங்க. பத்தாதுக்கு அங்கே ஒரு எமரல்ட் பிளாக் இருக்குது. சாரி எமரல்ட் ஊர் இருக்குது. இது கீழே போனால் அந்த தம்பி ஃபைலுக்கு வந்துடுவாங்க. நம்ம மேலேயே பார்த்துக்கலாம். எதுக்கு? சரி நானும் வந்துட்டேன். அங்கேருந்து அதுக்கு அயனை ஸ்மெல் பண்ணுறதுக்காக பெட்டு வேணும். அயன் ஸ்மெல் பண்ணுறதுக்காக ஃபர்னஸ் அப்புறமா செஞ்சுக்கலாம். இப்போ 3 ரோஸ் எடுத்து ரெட் டையாக மாற்றியாச்சு. இப்போ நம்மள்ட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து ரெட் உள்ளாக மாற்றணும். உள்ளே மாற்றிட்டு அப்புறம் பெட்டை செய்ய வேண்டியதான். ஒரு ப்ரௌன் உள்ள இருக்குது. அப்போ அதை அடித்த ஆட்டோட இதை நான் ஹெட்ஃபோன் போட்டிருக்கேன். அதான் வித்தியாசமாக கேட்குது. அதுதான் ஒரு பெட் உருவாக்கியாச்சு. இப்போ 10 வேண்டியதான். குட் நைட் எல்லாருக்கும். குட் நைட். பிளட் சைஸ் அதான் குட் நைட். குட் மார்னிங். எந்திரி போகணும். அடுத்தது போய் வைன் பண்ணணும். அயன் தேவை நிறையா. பிங்க் கலர் எனக்கு பிடிக்கும். பிங்க் கலர் இது செய்யலாம், ரெட்டு செய்யலாம் அப்படின்ட்டு இருந்தேன். செய்யிட்டு செஞ்சு தான் பார்ப்போம். பிங்க் கலர் இது தான் பார்ப்போன்ட்டு ஒரு ஆக்ஸ் வச்சுக்கலாம். ஸ்டோன் ஆக்ஸு. அவ்வளோதான். இப்போ பெட் எடுத்துட்டு ஏன்னா எங்கேயே ஊற்றுட்டு ஆடி அவ்வளோதான். ஒரு 2 அடியில் செத்துட்டான். பார்த்தீங்களா ஸ்ட்ராங்கு? இப்போ கோலை மைண்ட் பண்ணியாச்சு. கோல் மைண்ட் பண்ணு டக்குன்னு கோலை மைண்ட் பண்ணி எடுத்துனா அவ்வளோதான். கோல் இருக்கிறது காலி ஆயிடுச்சு. டக்குன்னு மைண்ட் பண்ணதில்ல. அப்படியே கீழே இருந்து மேலே வந்துட்டான். அவ்வளோதான். சரி நம்ம கீழே இறங்குவோம். கீழே இறங்கு. க்ரீப்பர் பைப்பில் வந்துட்டான். டக்குன்னு அடி. அவ்வளோதான் போச்சு. நம்ம மேலே பாவம் வெடிச்சிருப்பான். நம்ம பக்கத்தில் வெடிச்சிருந்தானா நம்ம காலி. ஆல்ரெடி அங்கே ஆர்ட் கம்மியாக இருக்குது. நாங்களும் பார்க்கர் பிளேஸ் பார்க்கர் போகலான்னு பார்த்தா கேட்கிட்டாங்க. உள்ளே போகலான்னு பார்த்தாலும் வித்தியாசமாக இருக்குது. நாங்கள் பார்க்க எடுக்கலான்னு பார்த்தாலும் அது இருக்குது. பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஏதாச்சும் சொல்கிறாங்களா? இல்லை பார்த்தா இல்லை கடைசியில். ஸோ அந்த பக்கம் போய் பார்ப்போம். வில்லேஜ் இருக்குதானே. சரி நானும் நீந்திகிட்டே இருக்கேன். விளையாடுறது எனக்கு புரியல. நீந்துறதே பிடிக்காது. ஸ்விம் பண்ணுறது போட் செய்யணும். அதுக்கு ஒரு கிராஃப்டிங் டேபிள் வச்சு 5 வுட்டை வேஸ்ட் பண்ணோம். எதுக்கு? போட்டு தேவைப்படுறத செஞ்சுக்கலாம். சரி அதை இருக்க
சுகர் கேனை மைண்ட் பண்ணோம். சுகர் கேனை எடுத்துச்சு கடையில் சுகர் கேனை. இப்போ ஃபுட்டு போகிற வழியில் தேடிட்டே போனோம். மைண்ட் பண்ண வேண்டிய இடத்துலலாம் அயன் தேட வேண்டிய இடத்துலலாம். சரி மவுஸ் தான் இருக்குது. கேமிங் மவுஸு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று இந்த ஒரு வாட்டி அழுத்துனா சும்மா பொறுமையாக சுற்றுது. 2வது வாட்டி அழுத்துனா நடு பட்டன் அழுத்துனா அவ்வளோதான் சும்மா பிச்சுன்னு ஸ்கின் இருக்குது. சரி நான் இந்த பக்கம் வந்துட்டு அயன் மைண்ட் சாரி கோலை மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி கோலை மைண்ட் பண்ணி டக்கு மைண்ட் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல அயன் இருக்கோம்னா நினைக்கிறேன். நம்பவும் அயன் மைண்ட் இருக்கோம் நம்பி மைண்ட் பண்ணுறோம். நம்ம வாட்சி அயன் தோ கிடச்சிருச்சு. அயனை மைண்ட் பண்ணு. செகண்ட் அயன், தேர்ட் அயன், ஃபோர்த் அயன், ஃபிஃப்த் அயன், 6th 7th 8th அப்படியே மைண்ட் பண்ணுறலாம். இதுக்கு மேலே அயன் கிடையாது. கீழே குதிச்சிடலாமா? குதிச்சிடலாம் இல்லை. இது மேலே குதிக்கிறது காமிக்கல. செத்துட்டு கொஞ்சம் அதனால் கீழே கேவ் இருக்கான்னு பார்த்தோம். கேவ் இருக்குது. இதெல்லாம் பயமாக இருக்குது. நைட் விஷன் டெக்ஸ்ட் பேக் கேம் போட்டிருக்கோம். இருந்தாலும் பயமாக தான் இருக்குது. சரி அடுத்து இடத்துக்கு போவோம். அயன் எடுக்கிறதுக்கு 19 அயன் 14 அயன் இருக்குது. சரி அந்த பக்கம் போகணுன்னு பார்த்தா போயிட்டோம். போயிட்டோம். நீந்துறது பிடிக்காதுடா நம்மளுக்கு. அதனால் நீச்சலாக போட்டிருப்போம். சரி விட்டு ட்ரிட்டுங்க சாரி டேர்ட்டு எடுத்து ப்ளேஸ் பண்ணி ஏறு டக்குன்னு ஏறணும். டைம் வேறு இல்லை நம்மளுக்கு. இதை ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கேன். இது 1/2 hour வீடியோ. அதனால தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே கட் பண்ணி போட்டிருக்கேன் வீடியோவை. ஒரு சில இடத்துல டைம் ஃபாஸ்ட் பண்ணுறேன். 2x ஸ்பீடில் போட்டிருக்கேன் வீடியோவை. மைண்ட் பண்ணுறப்ப மட்டும் இந்த இடத்துல பார்த்தா ஐயோ குதிச்சா ஒரு எலும்பு கூட செதறாது போல இருக்கேன். சரி வேறு ஏதாச்சும் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இவர்கிட்ட தரேன். இதுக்கு நான் பண்ணிச்சு இது பண்ணோம். ரிலீஸ் பண்ண செட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஜம்ப்பு. அது அதால் பெட் இருந்ததால் ரிகவரி பண்ணியாச்சு. ஹெல்த்தை ஃபுல்லாக வைக்கியாச்சு. ஃபுட்டும் இல்லை. இந்த மாதிரி தான் ஸ்பீட் ரன்னர்ஸ்க்கு பண்ணுவாங்க. ஹெல்த்து கம்மி ஆயிடுச்சுன்னா போச்சு. என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ஏதோ நினச்சிருந்தேன் மறந்துட்டேன். வில்லேஜை கண்டுபிடிச்சு வில்லேஜ் தேடி போயிட்டே இருக்கிறப்ப அங்கே பம்கின் தேடிட்டே ஆயிடுச்சு. வில்லேஜ் பக்கத்தில் வந்துட்டோம் போல அப்படின்னு நான் அந்த சைடு பக்கமாக போனேன். காணும் வில்லேஜ். சரி நானும் பெட்டை போட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நம்ம எத்தனை தான் எடுத்து ஹெல்ப் பண்ணுறோம். அதுக்காக ஃபர்னன்ஸ் உருவாக்கியாச்சு. 2 ஃபர்னன்ஸ் எடுத்துகிட்டு போட்டு அயனை ஸ்மெல் பண்ணுறது போட்டுடலான்ட்டு பெட்டு பக்கத்துக்கு ப்ளேஸ் பண்ணிட்டு ரீஸ்பான் பாயிண்ட்டை செட் பண்ணிட்டு இப்போ அயனை ஸ்மெல் பண்ணோம். பாதி அயனை எடுத்து ஸ்மெல் பண்ணலாம். பாதி கோல் ஒரு கோல் போதும். பரவாயில்ல எல்லாத்தையும் போட்டலாம். அவ்வளோதான். வந்து ஆரம்பிச்சேன். இப்போ நம்ம தூங்க வேண்டியதுதான் வேலை. நான் நேரத்தில் ஃபோன் பிளாக் ஆரம்பிச்சிச்சு. அப்படி ஸ்டாப்பேஜ் பார்த்தீங்களா? நான் மார்னிங் ஆகிட்டுருக்குதான். மார்னிங் ஆகிட்டுருக்குன்னு தெரியாமல் இது பண்ணிட்டுருக்கேன். கரெக்டாக வீடியோ கரெக்ட் டைமிங்கில் கட் பண்ணிட்டுருக்கேன். சரி அடுத்து பக்கெட் நம்மளுக்கு பக்கெட் தேவைப்படும். லாவா போல கண்டுபிடிச்சா நெக்ஸ்ட்டு ஷீல்டு தேவைப்படும். கேவுக்குள்ள மைனிங் போகிறப்ப ஷீல்டு ஒன்று. அடுத்து வேறு ஏதாச்சும் தேவைப்படுமா? ஒரு அயன் ஹெல்மெட் செஞ்சுக்கலாம் தோணுச்சு. சேர்த்து செஞ்சுக்கலாம். இந்த ஃபோனால் ஹேங் ஆகுது. அயன் ஹெல்மெட்டையும் செஞ்சாச்சு. அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் இந்த மைனிங் போகலாம். இந்த இடத்துல மைனிங் ஆகலாம். எதுக்கு இங்கே நல்ல பிளேஸாக இருந்து இதை மைன் பண்ணலாம். ஐயோ போச்சு. லாவா பூலை கண்டுபிடிக்கலாம் பார்த்தா லாவா பூல்லே வந்துட்டு நல்லா சேர்த்துவேன். அவ்வளோதான் போச்சு. எல்லா ஆல்ட்டும் போச்சு.
என்ன பண்ணுறது நட்டிச்சு. இப்போ வீடியோ முடிச்சுக்கலான்ட்டு வீடியோ எமௌண்ட் போடலான்ட்டு பார்த்தேன். எமௌண்ட் போட முடியல. பாயின்னு சொல்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் திரும்பலாம். வில்லேஜ் பக்கத்துலேயே வச்சுக்கி நான் தேடின்னு இருக்கேன் எங்கேயோ. சரி நானும் வில்லேஜுக்கு வந்துட்டு என்ன லூட் இருக்குன்னு பார்க்கலான்ட்டு வந்துட்டேன். கடைசியில் வில்லேஜ் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு நம்ம எங்கெங்கேயோ தேடிட்டுருக்கோம் வில்லேஜ். சரி நானும் ப்ரெட்டு, ஆப்பிள், மரம், எமரல்டு, மறுபடியும் ஒரு ப்ரெட்டு, 2 ஆப்பிள் ரிலீஸ் பாயிண்ட் செட் பண்ணலான்னு பார்த்தா ஒன்று டோனில். அடுத்து ஹேபிள் இது ஒரு இது ஹேபிள் எடுத்து மைண்ட் நாங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பார்க்கறது. நம்ம பார்க்க பண்ணாலும் அந்த அளவுக்கு ஆகுது. நானும் ஹேபிளை மைண்ட் பண்ணி ஹேபிள் எடுத்து ஆச்சு. நம்மளுக்கு ஃபுட்டு தேவைப்படும் நிச்சயமாக. அடுத்து அப்புறம் ஃபார்மை போயிடலாம் அப்படின்ட்டு ஃபார்ம்லேருந்து வீட்டு எடுத்துட்டு இந்த வில்லேஜர் வரதுக்குள்ளேயும் நம்ம டக்குன்னு எடுத்துன்னு போயிடணும். எல்லாம் அவன் எடுத்துருக்கோம். வந்து கை விட்டுட்டு ஆனால் கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும். இந்த டக்குன்னு மைண்ட் பண்ணிட்டு 2 வாரம் வர மாட்டேன். ஃபஸ்ட்டுங்க வில்லேஜர் நான் கற்று போகிறான்னு தெரியல. நானும் போட்டுட்டு எதுக்கு பாவானுங்க கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பானோ. நானும் இந்த இது பண்ணி விட்டுட்டு சின்ன செடியால் நட்டு வச்சுட்டு கிளம்பலான்ட்டு தோணுச்சு. குழம்பால அடுத்த ஃபார்ம் கண்ணில் பட்டுச்சு. கேரட் ஃபார்ம் ப்ளஸ் இந்த இது வீட்டு. கேரட் ஃபார்மில் 2 இடத்துல வீட்டு தான் அதை போட்டோம். அடுத்து இந்த சைடும் வீட்டு போட்டலாமா கேரட் போடலாமான்னு யோசிச்சு வீட்டை போட்டாச்சு. வீட்டை போட்டு பக்கத்தில் ஒரு வில்லேஜர் இருக்கான். அவன் ட்ரைட் பண்ண போகலாம். இப்போ ட்ரைட் பண்ண போனால் 22 கேரட்டுக்கு ஒரு எமரல்டான். என்னப்பா நியாயமாக இருக்குது. கேரட்டு வில்லேஜர் போனால் இவனும் அதே வாங்கி தரான். ஒயிட் கட்ஸில் வாங்கி கொடுக்குறாங்க. இவன்கிட்ட போனால் 32 காம்பி கறி வேணுமா. ப்ரோட்டீன் ஃப்ரெஷ் மீட் அது என்னன்னு தெரில, நீங்களே சொல்லுங்கள். இவன்கிட்ட போனால் 6 இல்லாத வேணுமா. சரி டபுள் சைடு பெட்டு வீட்டு இருக்குதே, இதுக்கு போனால் நல்ல லூட்டெல்லாம் இருக்குது. அதனால் நான் எடுத்து வச்சுக்கிறேன். டக்குன்னு ஃபுட்டுக்கு அதிகமாக எடுத்தா போகிறோன்ட்டு இந்த எமரல்டு எதுக்கு எடுத்து வைக்கணும்னு தெரில, எடுத்துக்கிறோன்ட்டு எடுத்து வச்சுட்டுருக்கோம். சரி வீடியோ கட் பண்ணலாம் தோணுச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு வில்லேஜ் இல்லைனா பிடிச்சி போட்டால் இதுனா அது. சரி ஓகே. இதுக்கப்புறம் ஒரு நாள் தான் இது பண்ணுவேன், வீடியோலாம் போடுவேன். பார்ட் டைம் ஜாப் போகிறேன். காலைல வீடியோ எடுத்தாலும் மறுநாள் வீடியோவுக்கு எடிட் பண்ணி வாய்ஸ் போடுறதுக்கு ஒரு 2 நாள் ஆயிரும். நம்மளுக்கு டைம் இல்லை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். உடம்ப பார்த்துக்கங்க நீங்களும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூ உங்களுக்கு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நைட்டாக ஆகுது, நான் போய் தூங்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட். யாராங்க எனக்கு 2 பேர் அடி அவ்வளோ சாவுங்கடா. நான் என்ன பண்ணுறது நைட்டு. பாய், குட் நைட்.